ஹை, வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் ஸ்பேஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு டாபிக் பார்ப்போம். சப் ஸ்பேஸ். A non-empty subset W of the vector space V of F is called a subspace of V if W itself is a vector space over F under the operation of V. வெக்டார் ஸ்பேஸ்னால் ஃபீல்டில் வந்து உள்ளே இருக்கிறது வந்து அந்த 10 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் எம்டி சப்செட்டாக இருக்கணும். இப்போ இந்த வீக்குள்ளே இன்னொரு நான் எம்டி சப்செட் இருக்குது டபிள்யூ. அதை எப்போ சப்ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இதோடைய வெக்டார் ஸ்பேஸாக இருந்ததுன்னா, வி ஆஃப் எஃப்ஓடைய வெக்டார் ஸ்பேஸாக இந்த டபிள்யூ இருந்ததுன்னா அதை வந்து வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வெக்டார் ஸ்பேஸோட வெக்டார் ஸ்பேஸை வந்து சப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க அண்டர் த ஆப்ரேஷன் ஆஃப் வி. வெக்டார் ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம 10 ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்ப்போம். பட் இங்கே இந்த சப்ஸ்பேஸ்க்கு 10 ஆக்சியம் பார்க்க வேண்டாம். சிங்கிள் கண்டிஷன் க்ரைட்டீரியன், ஒரே ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதை சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லிடலாம். என்னன்னு பார்ப்போம். A non-empty subset W of V is a subspace of V of F if and only if alpha beta belongs to the field F, U V belongs to the subset W. அப்போ என்ன ஆகணும்? You have to prove alpha U plus beta V also belongs to this set W. இதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். 10 ஆக்சியம் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போமா? லெட் V equal to A1 A2 where my A1 A2 belongs to R be a vector space over R. Test whether the following subsets are sequences. W1 A, 0 A belongs to R. W2 0, A where A belongs to R. W3 A1 A2 where 2A1 plus 3A2 equal to 0 where A1 A2 belongs to real number. W4 A1, A2 2A1 plus 3A2 equal to 2 where A1 and A2 belongs to R. Solution போலாமா? W1 கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிட்டேன். Let U, V belong to W1. இந்த ரெண்டு எலிமெண்ட், ஏன்னா நமக்கு இங்கே ரெண்டு எலிமெண்ட் ப்ரூவ் பண்ணால் போதும். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு எலிமெண்ட் இருந்தால் போதும். U, V. So U, V belongs to the set W1 and alpha, beta belongs to R. Then U equal to A, 0 U வச்சு போட்டால் A1, 0 V வச்சு போட்டால் A2, 0 where A1 and A2 belongs to R. Then இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன ப்ரூவ் பண்ணோம்? alpha U plus beta V also belongs to W1ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா alpha U plus beta V, alpha into Uவோட ஆன்சர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு வியோட ஆன்சர். இப்போ இந்த ஆல்ஃபா உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா A1 ஆல்ஃபா இன்ட்டு 0 வந்து 0 வந்துடும் ப்ளஸ் பீட்டா A2 பீட்டா இன்ட்டு 0 வந்து 0. இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எப்படி வரும்? இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்ஸ் ஆட் ஆகும், இந்த 0 ஆட் ஆகும். ஸோ இட் இஸ் ஆல்ஃபா A1 ப்ளஸ் பீட்டா A2 0. திஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு W1. ஏன்னா ஒன்றுத்தோட அடிஷன் வந்து அதே செட்டில் தான் இருக்கும். பிகாஸ் ஆல்ஃபா A1 ப்ளஸ் பீட்டா A2 belongs to R. So W1 is a subspace of V of R. First இது முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் W2. இந்த கொஸ்டினை எழுதிட்டேன். இங்கேயும் இதே மாதிரி தான், ரெண்டு எலிமெண்ட் இருந்தால் போதும். UV belongs to W2 where alpha and beta belongs to R. Then U is equal to இது 0, A. அப்போ என்னது 0, A1. V என்னது 0, A2 where my A1, A2 belongs to R. இதையும் எழுதிடுங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி, ஆல்ஃபா இன்ட்டு யூவோட வேல்யூ ப்ளஸ் பீட்டா இன்ட்டு வியோட வேல்யூ. ஆல்ஃபாவை உள்ளே கொடுக்கலாம். 0 இன்ட்டு ஆல்ஃபா 0, இது ஆல்ஃபா A1 வரும் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 0 பீட்டா இன்ட்டு A2 பீட்டா A2. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுவோம். 0 ப்ளஸ் 0 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆல்ஃபா A1 ப்ளஸ் பீட்டா A2 வரும். திஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு த சப்செட் W2. ஏன்னா alpha A1 plus beta A2 belongs to R. ஓகேவா? ஸோ W2 is a subspace of V of R. தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள் A1 A2. ஸோ U எப்படி எழுதணும்? A1 A2. அப்போ அடுத்ததை வந்து நம்ம வந்து எப்படி எழுதணும்? VA B1 B2ன்னு எழுதணும். வேர் மை A1 A2 B1 B2 belongs to R. இப்போ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இதை எழுதியிருக்கேன். இது இந்த A1 A2 அதாவது Uவோட கண்டிஷன். அப்போ வியோட கண்டிஷன் என்னது? 2 இன்ட்டு B1 ப்ளஸ் 3 இன்ட்டு B2 ஈக்குவல் டு 0. கரெக்டாக? இது வந்து A1 A2ஓடது. அப்போ B1 B2னா A1 இருக்க இடத்துல B1ம் A2 இருக்க இடத்துல B2வும் போடணும். ஸோ ரெண்டு கண்டிஷன் எடுத்துட்டேன்.
இப்போ ஆட் பண்ணிடலாமா ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி. ஆல்ஃபா இன்ட்டு யூ என்னம்மா A1 A2 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு வி வந்து B1 B2. இதை வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா ஆல்ஃபா A1 ஆல்ஃபா A2 ப்ளஸ் பீட்டா B1 பீட்டா B2. ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது எப்படி வரும், இதுவும் ஆட் ஆகும். ஆல்ஃபா A1 ப்ளஸ் பீட்டா B1 ஆல்ஃபா A2 ப்ளஸ் பீட்டா B2. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்ஹெச்எஸ்ஸாக இதை எடுத்துக்கணும். ஈக்குவல் டு 0 வருதுன்னு ப்ரூவ் பண்ணணும். இங்கே பார்த்துக்கோங்க 2 இன்ட்டு A1. வாட் இஸ் A1 டேர்ம், இதுதான். இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்ம். அடுத்து ப்ளஸ் 3A2, இந்த 2 இருக்க டேர்ம். இது ரெண்டுத்தையும் நான் கொண்டு வந்து போட்டேன். 2 இன்ட்டு A1 இது ஆல்ஃபாவோட கோஎஃபிஷியன்ட், இங்கே ஆல்ஃபாவோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 3 இன்ட்டு A2 ப்ளஸ் பீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2 இன்ட்டு B1 ப்ளஸ் பீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் 3 இன்ட்டு B2. இப்போது இந்த 2A1 ப்ளஸ் 3A2ஓட ஆன்சர் என்ன, 0. அதே மாதிரி 2B1 ப்ளஸ் 3B2 இங்கே தான் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதோட ஆன்சரும் 0. ஸோ இதோட டோட்டல் ஆன்சர் 0, தட் இஸ் ஈக்குவல் டு RHS. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி பிலாங்ஸ் டு W3. ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போது W3 இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் V ஆஃப் R. இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் போகிறோம், அதாவது W4. சிமிலர் கொஸ்டின் தான், இங்கே மட்டும் 2 கொடுத்துருக்கு, 0 கொடுக்காம. ஸோ U அதே தான் எடுக்க போகிறோம். V வந்து U அதே தான் A1 A2 A2 V வந்து B1 B2. இந்த கண்டிஷனை நான் Uக்கு எழுதியிருக்கேன்னா Vக்கு இதே கண்டிஷன் எப்படி எழுதலாம், 2B1 ப்ளஸ் 3B2 ஈக்குவல் டு 2ன்னு போடணும். மீதியெல்லாம் போன சப்டிவிஷனில் போட்ட மாதிரியே தான். ஸோ ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு யூவை போட்டிருக்கேன் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு வியை போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ஃபா A1 ப்ளஸ் பீட்டா B1 ஆல்ஃபா A2 ப்ளஸ் பீட்டா B2 எழுதியாச்சா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்து எழுதுகிறேன், இஸ் ஈக்குவல் டு 2ன்னு. இந்த இடத்துல A1க்கு பதிலாக இந்த டேர்மும் 3 இன்ட்டு A2க்கு பதிலாக இந்த டேர்மும் போட்டாச்சு. ஏன்னா A1 A2 டேர்ம் ஈக்குவல் டு 2. இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். LHS எடுத்துக்கலாம். LHSன்றது இந்த பக்கம் இருக்கிறது எடுத்துக்கிட்டேன். இப்போது ஆல்ஃபாவை வெளியில் எடுக்கிறேன், காமனாக எடுக்கிறேன். அப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள், 2A1 இருக்குது. அடுத்து இங்கே இருக்குது ப்ளஸ் 3A2 இருக்குது. ப்ளஸ் பீட்டாவை காமனாக எடுத்தால் 2B1 ப்ளஸ் 3B2ன்னு இருக்குது. ஸோ நான் ஆல்ஃபா I2 இதோட ஆன்சர் என்னம்மா 2. அதே மாதிரி 2B1 ப்ளஸ் 3B2ஓட ஆன்சரும் 2. இப்போ இதோட ஆன்சர் 2வை காமனாக எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது கட்டாயம் 2 எல்லா கேசஸ்லேயும் வராது. ஏமா எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு 0 வெக்டார்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி வரும், 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 0ன்னு வரும். அப்போ 2 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 0 0. அப்போ அதோட ஆன்சர் 0ன்னு வரும், 2ன்னு வராது. ஸோ 0 வெக்டார் போட்டால் எனக்கு 2 வராது, அதனால் நாட் ஈக்குவல் டு 2ன்னு போட்டுட்டேன். அதாவது மை ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் ஆஃப் W4. அப்போது W4 இஸ் நாட் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் V ஆஃப் R. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.